कलौ श्री शंकर स्वयं हरिवार्यापाद संपूज्यं हृदयानंददायकम् ओंकारानंदपादाभ्यं नमामश्चित्तशुद्धये नमः कूटस्थरूपाय दिव्यरूपाय नमो नमः नमो वेदान्तवेद्याय भुवने श्री नमो नमः अपारकरुणासिद्धपुण्यानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् भारती करुणापात्रं भारती पदभूषणं भारती पदमारूढं भारती कीर्तनाश्रयम् वर्चसा सुपोषपोषै सुगुरुहो गृहै स्वपतिपत्या सुमेधा मेधया சுப்ரம். அது என்னப்பா இது 7 வயசு குழந்தை கர்ப்பாண்டமேஷு பிராமணம் உபநயிதாங்கிறா, உடனே மனைவி வேணுங்கிறா, பிரஜைகள் வேணுங்கிறா, இந்திரியம் வேணுங்கிறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த வயசுலேருந்து அவன் பிரார்த்தனை பண்ணாதான் ரிஷி மண்டலம் அனுகிரகம் பண்ணி அவனுக்கு நல்ல ஒரு புத்தி சக்தியை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இது வச்சிருக்கு. மயி மேதா மயி பிரஜாவின்னு 7 வயசு குழந்தை எனக்கு குழந்தைய கொடு கேட்குறதுன்னு நம்ம கேட்க முடியுமா? முடியாது. நல்ல குழந்தை பிறக்கணும்னா 7 வயசுலேருந்து இவன் தபஸ் பண்ணணும். ஸ்துதோமயா வரதா வேத மாதா பிரச்சோதயந்தி பவனே த்விஜாதா ஆயு பிருத்திவியாம் திரவிணம் பிரம்மவர்ஜதம் மஹ்யம் தத்வா பிரஜாதும் பிரம்மலோகம். காயத்ரி ஜபம் ஒன்று பண்ணியாச்சுன்னா நகாயத்ரியா பரம் மந்திரா நமாது பரம் தெய்வதம் எல்லாம் கிடைக்கும். பிரம்மலோக சாயுஜ்ய பதவி மட்டும் கிடைக்கும்னு மகாநாராயண உபனிஷத் சொல்றது. ஆனா இந்த கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்ங்கிறதுல அஷ்டாவிம்சதி தமே கலியுகேங்கிறோம். இப்ப இந்த யுகத்துல என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னா, வேதங்கள்லாம் நாம படிப்பதற்கு ஒரு வேதத்துக்கு 8 வருஷம் வச்சோம்னா 4 வேதத்துக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் 6 சாஸ்திரம் இருக்கு. சிக்ஷா, வியாகரணம், கல்பம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிடம் எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கு. இது வயசு பத்தாது. அது என்னன்னா உங்களுக்கு என்னன்னா அனந்த சாஸ்திரம் பகு வேதிதவியம் அல்பஷ்ட காலா பகவோபி விக்ரா. நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, நிறைய சாஸ்திரம் இருக்கு, நிறைய குரு எல்லாரும் வேதாந்தம் சொல்லித்தர ரெடியா இருக்கான்னு புத்தகத்தை திறந்தவுடனே நமக்கு தூக்கம் வரும், இல்லாட்டி மணி அடிச்சா இட்லி நினைவு வரும். புரியுறதா உங்களுக்கு? அதனால என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்துல எதிரா உனக்கு கை மேல மோட்ச சாதனம் கொடுக்கும்னா கலவு சண்டி கலவு சண்டி கலவு சண்டி நசம்சயா. அதே மாதிரி உங்களுக்கு சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, கலவு சண்டி விநாயகௌ பூஜனீயௌ விசேஷேன கலவு சண்டி விநாயகௌ. பூஜைக்கு நீ சுலபமா நீ போய் பூஜை பண்றதுக்குரிய தெய்வம் 2. ஒன்னு கணபதி, ஒன்னு சண்டிகாதேவி. அது வேத துல்லியமாக 13 அத்தியாயங்களாக பிரித்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், பூஜைகள் எல்லாம் கொஞ்சம் அதர்வண வேதம் கலந்து பீஜாட்சர பிரயோக மந்திரத்தோட மகரிஷிகள் நமக்காக இப்பெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறோமே, அதே மாதிரி அதுலயே இவ்வளவு சிரமம் இருக்கு. புரியுதா? அதுக்காக நமக்கு அமைத்து கொடுத்திருக்காரு. இந்த சண்டி ஹோமம்ங்கிறது 13 அத்தியாயம். இந்த சண்டி ஹோமம் எங்க நடக்கிறதோ சாநித்தியம் தத்ரமே ஸ்திதம். சாநித்தியம் இருக்கும். ஜானதா ஜானதா வாபி. அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்னாலும் நான் அனுகிரகம் பண்றேன். ஸ்ருதம் ஹரதி பாபானி. உனக்கு நீ கேட்டாலே போரும்பா, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். இதெல்லாம் அம்பாள் வாக்கு. யூடியூப்ல வர அருள் வாக்கு இல்லை. இது அம்பாளுடைய நர்மதா பதிப்பகம். நம்ம இருக்கக்கூடிய சித்பவானந்த ஆசிரமம் ராமகிருஷ்ணா மடத்துல தமிழ் அர்த்தத்தோட புஸ்தகம் இருக்கு. 12ஆம் அத்தியாயத்தை வாங்கி படிங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஸ்மரன் மமைதரிதன்னரோ முச்சேத சங்கடாத். எத்தனை பெரிய துக்கம் வந்தாலும் நான் போகிறேன். கிரக பீடாசு ஜோக்ராசு மகாத்மியம் ஸ்ருணுயான்மஹம்
கிரகபீடா சமம் யாந்தி. எல்லா விதமான கிரக பீடைகள் போறோம். யாரை பார்த்தாலும் ராகுங்கிறா, கேதுங்கிறா, சுக்கரன்கிறா, சனிங்கிறா. சனி ராகுவை பார்க்குது, ராகு கேதுவை பார்க்குது, கேது சுக்கரனை பார்க்குறான். நீ என்ன பார்க்குறேன், நான் உன்னை பார்க்குறேன். வாசல்ல வந்து டைப்பிஸ்ட் இருக்கா, வாசல்ல பிஏ இருக்கா, மனத்தை கட்டிட்டு போங்கிறான். இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுது. அதனால நீ இந்த தேவி மகாத்மியம் சொன்னேன்னா எந்த கிரகத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாம். கிரகபீடாசு சோக்ராசு மகாத்மியம் ஸ்ருணுயான் மமா. அதுக்கப்புறம் சாப்ப பாப்ப தோஷங்கள் இல்லாதது உலகத்துல எதுவுமே இல்லை. பூமியின் இடத்துல மயமதம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, 16 சல்லிய தோஷம் எழுதியிருக்கு அதுல. அதுக்கப்புறம் வீர சிம்ம அவலோகனம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதுல 3 ஜென்மால நாம் என்ன பாபம் பண்ணோமோ இந்த சரீரத்துக்கு அந்த வியாதி வரும்னு எழுதியிருக்கான். புதுசா ஏபிசிடி படிச்சுட்டு போர்டு மாட்டிட்டு கடனை வாங்கி மிஷினை வச்சு டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இது அத்தனையும் இருக்கு அதுல. மதுமேகம்ங்கிற வியாதி, சுகர், இது எதுக்காக வருது? எடுத்து புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்துக்கோங்க, இதுலயே இருக்கு வீர சிம்ம அவலோகனம். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ரிஷிகளோ மந்திர திரஷ்டாக்களோ சொல்லாததை இந்த உலகத்துல யாரும் சொல்லல. அவர்கள் சொன்னதை தான் நாம் அத்தனை பேருமே பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா நம்மளுடைய அறியாமையினால நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அங்க செதறி இருக்கும். மாதுளம் முத்து மாதிரி கூடிட்டோமே ஆனால் என்ன காரியத்தை வேணா எப்படி வேணா நம்ம சாதிக்கலாம். உங்களுக்கு இப்ப மத்திய பிரதேச கவர்மெண்ட் 2000 கோடி ரூபாய்க்கு ஆதிசங்கரருக்கு பிரம்மாண்டமா ஒரு நேற்றுக்கு தான் போயிட்டு, நேற்று ராத்திரி தான் வந்தேன். 108 அடி உயரத்துல ஆதிசங்கரர் வச்சிருக்காரு. ஆதிசங்கரர் பிறந்தது காலடி, ஆனா அவர் குருவை சந்திச்சது நர்மதா நதிக்கரையில. கோவிந்த பகவத்பாதரை அங்க சந்திச்சிருக்காரு. 8 வருஷ சதுர்வேதினே நமஹா. 8 வருஷத்துக்குள்ள 4 வேதத்தையும் படிச்சாரா. துவாதசாகில சாஸ்திர விதே நமஹா. அதனால அப்புறம் 16 வயசுக்குள்ள பாஷ்யங்கள்லாம் எழுதினாராம். அப்புறம் பூமண்டலம் பூரா சுத்தினாராம். காலடியிலேருந்து உங்களுக்கு காஷ்மீர் மட்டும் போய் யாத்திரை பண்ணி இந்த தர்மம் தழைத்து ஓங்கனம்ங்கிறதுக்காக ஆங்காங்க ஆமனாய பீடங்களை ஸ்தாபனம் பண்ணி ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், மற்ற அவதாரங்கள் மாதிரி ஆதிசங்கரர் யாரையும் சம்ஹாரம் பண்ணல. நம்ம புத்தியை விகசிதம் பண்ணியிருக்கார். நம்ம புத்தியை பிரகாசப்படுத்தியிருக்கார். என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, நமக்குள்ள இருந்த பேத புத்தி 72 புத்தி இருந்தது. த்விசப்ததி மதோச்சேத்ரே நமஹான்னு ஒரு நாமாவளி வருது. அந்த 72 துர்மதங்களை கண்டனம் செய்து அதுக்கப்புறமா ஷண்மத ஸ்தாபக ஆச்சாரியாய நமஹ. எங்க சுத்தினாலும் ரங்கன சேவிங்கிறதுனால நீ எந்த இடத்துக்கு போய் எந்த சுவாமியை கும்பிட்டாலும் நீ கடைசியில இந்த 6 சமய வழிபாட்டுக்குள்ளதான் வந்தான். தானாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம்ங்கிற 6 வழிபாட்டுக்குள்ளதான் வரணுங்கிறதுக்காக அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த சங்கர ஜெயந்தி உற்சவம் இந்த அறக்கட்டளை மூலமாக 25 வருஷமாக இப்ப வெள்ளி விழா ஆண்டு இது. அப்படித்தானேப்பா? 28 வருஷம் ஆச்சு. புரியுறதா? 28 வருஷமா இந்த குழந்தைகள் நண்டுடையாம்பிள்ளையார் கோவில்ல தான் முதல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப நானும் குருபரானந்த சுவாமியும் அப்படியே அதை சுத்திட்டு வந்தோம். அவருக்கு நினைவு இருக்கா மறந்து போச்சா தெரியல. அப்படியே அந்த கிரி பிரதர்ஷனமா வந்தோம். 28 வருஷத்துல இத்தனை பெரிய பிரம்மாண்டமா ஹோமகுண்டம் அமைத்து இங்க சண்டி ஹோமம் நடக்கிறது. அது இத்தனை இளைஞர்கள் சேர்ந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்திலையும் கிரகஸ்த ஆசிரமத்திலையும் இருந்து இந்த சந்நியாசத்தையும் மனசுல புரிந்து கொண்டு ஒரு 10 சன்னியாசிகள் வரணும். அவர் பாருங்க, வெங்கட்ராமன் புதுக்கோட்டை சாதானந்த சுவாமிகளோட நாங்கள்லாம் இருந்ததுனால 108 சுவாமிகள் வரணுங்க தான். இப்போ நான் இப்பயே எனக்கு இதாக இருக்குது 108. அடுத்த வருஷத்துக்கு என்ன பிளான் பண்ணலாம், யோஜனை ஓடுறது. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்த வருஷம் இங்கே சஹஸ்ர சண்டி ஹோமம் நடக்க போகுது. சஹஸ்ர சண்டின்னா 1000 ஆவர்த்தி பாராயணம், தத் தசாம்சம் 100 ஆவர்த்தி ஹோமம் நடக்க போகிறது. தத் தசாம்சம் மார்ஜனம், பிராமண போஜனம், தர்ப்பணம் இத்தியாதிகள்லாம் உங்களுக்கு நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொன்னப்பட்ட பிரகாரம் சப்தசக்தி சர்வஸ்வம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் இருக்கு. அதுலேருந்து எடுத்து எல்லாரும் இங்கே பண்ண போறா. இதெல்லாம் லோகக்ஷேமத்திற்காக நடக்கிறது. தர்மோ ரட்சதி ரட்சிதா. நம்ம எத்தனை தான் சம்பாதிச்சு வச்சாலும், நம்ம குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பெரிய வீடு கட்டி வச்சாலும் அது வேணும்ட்டே வளைச்சு ஒரு ஃபால் சீலிங் போட்டு ஒரு ரூமை தடுக்கும்.
அதனால இந்த மாதிரி புண்ணிய காரியங்களை செஞ்சாதான் அவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். உங்களுக்கு அதுல சந்தேகமே இல்லை. வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா, பூர்ணாதர் விபராபதா சுபூர்ணா புனராபதா தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா. யாகம்னா என்னப்பா, ஹோமம்னா என்னப்பா, தேவதையை உத்தேசிச்சு அவிர்பாகங்களை கொடுப்பது. சரி, இதனால என்ன பலம்பா? பூர்ணாதர் விபராபதா சுபூர்ணா புனராபதா. நாம எத்தனை திரவியம் கொடுக்குறோமோ அதுக்கு பல மடங்கு நமக்கு திருப்பி வரும்னு வேத வாக்கியம் எல்லாரும் வேதம் படிச்சிருக்காங்க இருக்கு. அவள்லாம் சேர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்றது இன்னும் பலம் கூடும். அதிகசிய அதிகம் பலம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம எல்லாரும் இங்கே கலந்துட்டதுல பரம சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருக்குமே. எல்லாரும் அன்பான சுவாமிகள், அருமையான சுவாமிகள். சந்நியாச தர்மத்தில் இருந்து இன்னும் பல பேரை உருவாக்கக்கூடிய சக்தியை ஒரு 30-35 ஆண்டுகளாக வேதாந்த சிரவணங்கள் செய்து அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய சுவாமிகள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறதுனால அவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கட்டும். அனைத்து சத்குருநாதர்களுடைய அனுகிரகமும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி காமாட்சி சாரதா தேவி பராஷோடசி தேவி சமஸ்த தேவதா அனுகிரகமும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு பூர்ணாகுதியை துவங்குவோமாக. முன்னாடி ஒரு சின்ன தமிழ் பிரார்த்தனை சொல்றேன், வாய் விட்டு சொல்லுங்க. உலகலாம் நிறைந்த தாயே, எல்லா உயிரும் நீ, எல்லா செல்வமும் நீ, எல்லாவற்றையும் நடத்துவதும் நீயே. உனது அருள் எப்பொழுதும் எங்களை காத்து நிற்கிறது. இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாயம்மா. பசிக்கு உணவு ஆவாய், பருகும் நீராவாய், நோய்க்கு மருந்தாவாய், இருள் போக்கும் ஒளியே, வறுமை நீக்கும் செல்வமே, தவமும் ஞானமும் உனது நன்கொடைகள், அன்பும் அறமும் உனது அருங்கலை படைப்புகள். அன்னையே, ஆதிசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் என்னை உனதாக்கி உய்ய அருள் புரிவாயம்மா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.